ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். உங்களுக்கு என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா கலக்காய் கத்லி. காஜு கத்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. இது வந்து கலக்காயில் செய்கிறதுனால இது பேர் கலக்காய் கத்லி. இதுக்காக வந்து நான் ஒரு 2 கப்பு கட்டோரி அளவுக்கு வந்து கலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இது கிராமில் சொல்லணுன்னு பார்த்திங்கன்னா 300 கிராம் இருக்கும். இதை வந்து நம்ம வந்து கேஸ் வந்து ஹை ஃப்ளேமில் வைக்காத மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை வந்து வறுத்து எடுக்க போகிறோம். ரொம்ப டார்க்காக வறுக்காமல் கொஞ்சம் லைட்டான அந்த தோல்கள் வந்து தீயாமல் வந்து நம்ம வறுக்கணும். தோலெல்லாம் தீஞ்சிச்சின்னா பார்த்திங்களா கலக்காய் வந்து கலர் வந்து மாறிடும். இது வறுத்த பேர் சில்லுன்னு ஆகிறதுக்கு விட்டுட்டு இந்த தோலெல்லாம் நம்ம ஸ்க்ரப் பண்ணி எடுத்துடலாம். என்னோடய இந்த சேனல் ஸ்டார்ட் ஆகி 2 வருஷம் ஆயிடுச்சு. 2 வருஷத்தில் 374 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க. எனக்கு 1000 சப்ஸ்கிரைப் ஆகிறதுக்கு இன்னும் எவ்வளோ வருஷம் நான் யூடியூப்பில் வேலை செய்யணும்னு தெரியல. பார்க்கலாம். உங்களோட தயவும் சப்போர்ட் இருந்தால் இது முடியும் சீக்கிரமாக. ஆனால் யாரும் மனசு வைக்க மாட்டேன்றீங்க, என்ன காரணம்னு தெரியல. பாருங்கள், இதை வந்து நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இதை வந்து சலிச்சு எடுக்கும் போது வந்து அந்த கலக்காத ஏதாவது பீஸ் இருந்துச்சுன்னா அது வந்து சல்லடால் வந்துடும். அதனால் வந்து ஜலிச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஜலிக்கிறது கஷ்டம்தான், கொஞ்சம் ட்ரை பண்ணணும். இல்லைன்னா உங்கள்கிட்ட இருக்கிற மிக்சியில் நல்லா சாஃப்டாக அரையும்னு சொல்லிங்கன்னா அதை நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது வந்து மில்க் பவுடர் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். நான் எந்த கப்பில் வந்து கலக்காய் எடுத்தனோ அதே கப்பில் வந்து 1/2 கப் வந்து மில்க் பவுடர் எடுத்துருக்கேன். மில்க் பவுடர் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தாலும் நல்லா தான் இருக்கும். என்கிட்ட இருந்தது அவ்வளோதான், அதனால் அதை 1/2 கப் வந்து நான் சேர்த்துருக்கேன். இதுக்கு வந்து 1 கப் வந்து சுகர் எடுத்துக்கலாம். நம்ம எந்த கப்பில் நம்ம கலக்காய் வந்து மெஷர் பண்ணியிருக்கோமோ அதே கப்பில் வந்து நம்ம இது சுகரை எடுத்துக்கணும். 1 கப் எடுத்திருக்கேன். அதுக்கு பார்த்திங்களா அதே கப்பில் வந்து 1 கப் அளவுக்கு வந்து தண்ணி எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம ஒரு பேனில் போட்டுட்டு வந்து இதை வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு பாயில் வர விடணும். அந்த பாயில் வந்து விட்ட பிறகு இது வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறதுன்னா ஒரு லைன் வர மாதிரி கம்பி பதத்துக்கு வந்து ஒரு எடுக்கணும். காய்ச்சி ரொம்ப அதிகமாக வந்து காய்ச்சி வந்து எப்படி சொல்கிறது, இந்த குலாப் ஜாமுன்கள்லாம் ரொம்ப பிசுப்பாக இருக்கும்ல, அந்த அளவுக்கு இல்லாமல் ஒரு கம்பி பதம் வர அளவுக்கு நம்ம வந்து பாயில் பண்ணுறோம். இப்போ வந்து இந்த அரைச்சி வச்சுருக்கிற கலக்காய் வந்து இதில் நம்ம எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடும்போது இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம நெய் சேர்த்துக்கினா நல்லாயிருக்கும். அப்போ வந்து கடாயில் ஒட்டாமல் வரும். கேஸ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கணும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு நம்ம வந்து உங்கள்கிட்ட பட்டர் பேப்பர் இருந்துச்சுன்னா பட்டர் பேப்பரில் வந்து எண்ணெய் தடவிட்டு அது மேலே வந்து போடணுமா இருந்துச்சு. நான் எண்ணெய் போட மறந்துட்டேன். அதனால் வந்து என்ன ஆச்சுன்னா பட்டர் பேப்பர் வந்து கிழிஞ்சிடுச்சு. இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் நடக்கும். அதே பட்டர் பேப்பரில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு நம்ம வந்து இப்படி என்ன சொல்கிறது மாவு பிசைகிற மாதிரி நம்ம கொஞ்சம் பிசைஞ்சிக்கணும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அது வந்து நல்லா இதாகிடும், ஒட்டாமல் வரும். இந்த மாதிரி இந்த நம்ம ரொட்டி கட்டையில் வந்து கொஞ்சமாக நெய் இல்லை எண்ணெய் தடவிட்டு உங்கள்கிட்ட ரொட்டி இது கட்டை இருந்தால் அது மேலேயே வச்சு நீங்கள் தேய்ச்சிக்கலாம். நான் வந்து என்கிட்ட வந்து இந்த ஷீட்டு ஒன்று இருந்துச்சு. இந்த ஷீட் மேலே வச்சு நான் வந்து இந்த ரொட்டி எப்படி நம்ம தட்டுவோமோ அப்படி தட்டிட்டு வந்து உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் வந்து பீசஸ் நீங்கள் போட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி டைமண்ட் ஷேப்பில் பீஸ் போட்டு எடுத்துக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட இந்த கலக்காய் கத்லி வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு ஒரு கொஞ்ச நேரம் வந்து இப்படியே செட்டாக விட்டுடணும். ஃப்ரிட்ஜில் வைக்கிற மாதிரி இருந்தால் ஒரு அரை மணி நேரத்துக்கு வச்சிடலாம். நான் வந்து வெளியே எப்படியே விட்டுருந்தேன். இதில் பார்த்திங்கன்னா நல்லா செட் ஆகிட்டு இருந்துச்சு.
எப்போ என்னோடய சேனலில் 1000 சப்ஸ்கிரைபர் வருவாங்கன்னு தெரியல. இன்னும் எவ்வளோ வருஷம் வீடியோஸ் போடணுன்னு தெரியல. பார்க்கலாம். நானும் ஏதாச்சும் செய்யணும், சாதிக்கணும்னு நினைக்கிறேன். பட் உங்களோட சப்போர்ட் இல்லாமல் இது எதுவுமே நடக்காது. ஸோ ப்ளீஸ் வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் ஃப்ரீ தாங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்களா தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்த தடவை பார்க்குற நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், இப்படி கட் பண்ண பிறகு இந்த டைமண்ட் ஷேப்பில் வந்து பாருங்கள் நல்லாயிருக்கு. இது மேலே உங்கள்கிட்ட ஏதாவது பிஸ்தா எது இருக்கோ டெக்கரேஷன் நீங்கள் வந்து இது மேலே போட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டாக ரெடி ஆயிடுச்சு. இப்போதைக்கு வந்து இந்த பம்கின் சீடு தான் இருந்துச்சு, அதை தான் நான் டெக்கரேஷனுக்காக வச்சுருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு